Hello, so this is the final part of chapter 1 where we're going to see the multiple choice questions and the book back questions, and I'm going to explain it to you. So first is multiple choice questions, where we have the first question is, strategy is a game plan used for which of the following? Number 1, to take the market position. Number 2, to attract and satisfy the customers. And number 3, to respond to dynamic and hostile environment, and all of the above. See, it is for all of those things. For example, whenever you take this strategy as a game plan, first you would like to take market position. Yes, of course you would like to take a good market position. Number 2, would you like to attract customers and consumers? Yes, of course you do. So you can do that. And then number 3 is that we are trying to talk about, okay, we have to be proactive, we have to actually gauge what is going to come in the future, and I'm going to be prepared for that. Can we do it? Yes, of course you can do it. So the answer is all of the above. So strategy is a game plan used for taking a market position, attracting the customers, and to respond to dynamic and hostile environment. Number 2, which of the following is correct? Okay, so what are the points that they've given? Number 1, strategy is always pragmatic and not flexible. See, first of all, pragmatic would mean it's a very wider view, wider connotation, where everything is involved or everything is, considered. That is called as pragmatic. Flexibility, okay. And then number 2, strategy is not always perfect. இது வந்து ரொம்ப கரெக்ட். பிகாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் இல்லை, எதுவுமே எப்போதுமே பர்ஃபெக்டாலாம் இருக்கலாம் முடியாது. There is always a flaw. Okay, it is always perfect, flawless and optimal. கண்டிப்பாக இது ஒரு புருடா only. Okay, strategy is not always perfect. ஆமாம், it's not always perfect. ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குமா? இல்லை, சில ஃப்ளாஸ் இருக்கலாம். அண்ட் ஆப்டிமல். ஆப்டிமல் மீன்ஸ் எப்போவுமே கரெக்டாக இருக்கிறது. ஓகே, எப்போவுமே ஃபேவரபுளாக இருக்கிறது, அதுதான் ஆப்டிமல். நம்பர் 3, strategy is always perfect. Okay, is always perfect, flawless and optimal. Number 4, strategy is always flexible but not pragmatic. See, when it comes to pragmatic, it's very difficult because நம்மளோட புக்கில் எந்த இடத்துலையுமே ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லும் போது அவங்க ப்ராக்மேட்டிக் ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிற வேர்ட்ஸ் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ப்ராக்மேட்டிக் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் நாட் ப்ராக்மேட்டிக்கை நம்ம கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங், ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராக்மேட்டிக்காக இருக்கும்னா எஸ் கண்டிப்பாக இருக்கும், பிகாஸ் அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னா டெஃபினட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும்ல. ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது, நான் ரிஜிடாக தான் இருப்பேன்னா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அட் ஆல். ஆப்ஷன் பிக்கும் சிக்கும் நடுவில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு போட்டியே. அதில் சி வந்து ஏன் கட் ஆஃப் ஆகிடும்னா, தேவையில்லாமல் ஆகிடும்னா, ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறாங்க, அங்கேயே அது கட் ஆஃப். ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்டானா கண்டிப்பாக அந்த மாதிரி பர்ஃபெக்டாலாம் எதுவுமே இருக்கவே முடியாது. ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஃப்ளாலெஸ் அண்ட் ஆப்டிமல். எப்போதுமே அந்த வந்து பர்ஃபெக்டாக அப்படியே ஃப்ளாவே இல்லாமல் அப்படியே ஆப்டிமலாலாம் இருக்க முடியாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எஃபர்ட்டை போட்டு அதை பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுவோம். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் இட் மைட் பி ஃப்ளா இருக்கும், அதில் கொஞ்சம் ஆப்டிமலாக இருக்காது. லைக் ஓகே, நமக்கு ஃபேவரபிளாக அமையாமல் இருக்கலாம், ப்ளஸ் அது வந்து பர்ஃபெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். 3வது என்னது? ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், போத் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் தானே. ஸோ ப்ரோஆக்டிவ் அண்ட் ஆக்ஷன், ரியாக்டிவ் அண்ட் ஆக்ஷன், அ பிளெண்ட் ஆஃப் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ். ஆப்ஷன் சி. Number 4, strategy reactive strategy can also be termed as, இது நம்ம கிளாஸ்லேயே வந்து படிக்கும்போது சொல்லியிருக்கோம். ப்ரோஆக்டிவ் வந்து இன்டெண்டட் ஸ்ட்ராட்டஜி, பிளான்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் ப்ரோஆக்டிவை. ரியாக்டிவ் என்னன்னு சொல்லுவோம்? அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜி, ரியாக்டிவ் அப்படி தான் சொல்லுவோம். அப்போ ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னா அடாப்டிவ். ஓகே, அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆனால் ப்ரோஆக்டிவாக பிளான்டு இன்டெண்டட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ தி ஆப்ஷன் இஸ் பி. நெக்ஸ்ட் ஒன், ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் and their implementation. ஸோ ஃபார்முலேஷனாக டிசைன் பண்ணி கரெக்டாக இதான் ஸ்ட்ராட்டஜின்னு டிசைன் பண்ணுறது, இம்ப்ளிமெண்டேஷனாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரெண்டுமே. ஓகே, ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் their implementation in a strategic management process is undertaken by யாரெல்லாம்? See, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா ஃபார்முலேஷன், எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் பெரிய பெரிய வேலை. ஸோ இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் ஒன்லி பை த டாப் லெவல் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படிலாம் இல்லை, ஃபார்முலேஷன் மட்டும் தான் டாப் லெவலுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து லோயர் லெவல், அதாவது ஃபங்க்ஷனல் லெவலில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அவங்க தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதில் இருக்கிற தவறுகள் எதாவது இருந்தால் கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் லைக் என்ன சொல்கிறது, மறு வடிவமைக்கிறது, டிசைனிங் எல்லாமே அவங்க தான் இன்புட் கொடுப்பாங்க.
ஸோ ஃபார்முலேஷன் ப்ளஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுமே வரதுனால 3 லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மிடில் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் லோயர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே தே வில் கம் அண்ட் டுகெதர் தே பர்ஃபார்ம் திஸ் ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஒருவேளை எக்ஸாமில் கொஸ்டினில் ஃபார்முலேஷன் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டாப் லெவல் போகலாம், நோ ப்ராப்ளம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்முலேட்டிங் அண்ட் டெவலப்பிங் ரியலிஸ்டிக் அண்ட் அட்டைனபிள் ஸ்ட்ராட்டஜிஸ்? அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்முலேட்டிங் அண்ட் டெவலப்பிங் ரியலிஸ்டிக் அண்ட் அட்டைனபிள் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் நேற்று உங்களுக்கு கிளாஸில் சொல்லும் போது ஐ டாட் யூ ஒன் திங் வேர் வி வர் ஸ்டடிங் அப் த ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட். ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம சொன்னோம், ஃபங்க்ஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் தான், அதாவது ஃபங்க்ஷனல் லெவல்னால் பர்ச்சேஸ் சேல்ஸ்னு ரூட் லெவலில் கிராஸ் ரூட் லெவலில் இருக்கவங்க தான் சேல்ஸ்மேன். இந்த சேல்ஸ்மேன்னா ஒரு ஃபங்க்ஷனல் லெவல் ரூட்டில் இருக்கவர். அவரால் தான் வெண்டார் கூட பேச முடியும், கஸ்டமர் கூட பேச முடியும், ஜென்ரல் பப்ளிக் கூட பேச முடியும். ஓகே, அவங்க டீல் பண்ணுற அந்த ரீஜனில் எப்படி நடக்குது என்ன இது எல்லாத்தையுமே அவங்களால தான் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலி வந்து we're talking about யாரால் ரொம்ப ரியலிஸ்டிக்கான அட்டைனபிளான ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது டெஃபினட்டாக அது ஃபங்க்ஷனல் லெவல் தான். ஓகே, அவங்க என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள், கார்ப்பரேட் லெவல் அண்ட் பிஸ்னஸ் லெவலா, கார்ப்பரேட் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவலா, ஆர் ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸா, இல்லை கார்ப்பரேட் பிஸ்னஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் 3 பேரும் சேர்ந்தா அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ்னால தான் வரும். ஓகேவா, இதை மட்டும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ் மெயின் 6th one தானே, 6th question தானே, 6th one D, ரியலி 6th D? ஓகே, ஸோ வாட்ஸ் த ஆன்சர்? ஓகே, which means corporate level managers, business level managers and functional level managers. But நம்ம புக்கில் படிக்கும்போது they have given which of the following is responsible for formulation and developing of realistic and attainable strategies ன்னு கேட்கும்போது அந்த இந்த லைன் பர்டிகுலர் லைன் வந்து ஃபங்க்ஷனல் லெவலுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, பட் வில் சே for responsible for attaining that realistic and functional சொல்லும் போது we'll take it as corporate, business and functional level managers. Okay, which of the following managers' role is to translate the general statements into concrete strategies of their individual business? See, of course, அந்த 3 லெவல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று கார்ப்பரேட் லெவலு, அடுத்தது பிஸ்னஸ் லெவலு, 3வது ஃபங்க்ஷனல் லெவலு. ஸோ கார்ப்பரேட் லெவலில் இருக்கவங்க அப்படியே பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லி இதாங்க ரூட் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதை அந்தந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்க வேண்டிய வேலை பிஸ்னஸ் லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ வில் சி வாட் இஸ் தி ஆன்சர். சூப்பர்வைசர், ஃபங்க்ஷனல் மேனேஜர், CEO of the company, all of the above. So definitely we have this for functional manager, I guess 7B தானே. we'll see. I should have marked this, I'm very sorry. Okay, 7B தான். ஓகே, பக்கா அதை மார்க் பண்ணி வச்சுட்டு படித்தா ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு த்ரில் வராது. அதனால which of the following managers role is to translate na? Yes, functional level manager, the functional level or business level. Okay, business level and functional level people will actually change the general statements into concrete ஆன விஷயங்களை அவங்க தான் மாற்றுவாங்க. CEO வந்து ஜென்ரலைஸாக சொல்லிட்டு போய்ட்டு வரதுனால which statement should be created first and foremost? Strategy, vision, objectives, mission. எந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணணும்னா மேபி ப்ராபப்ளி விஷன் தானே. ஓகே, I'll check. ஓகே, 8B பார்த்துப்போமா? எஸ், 8B ஃபஸ்ட்டு விஷன் தான். அதுக்கப்புறம் எந்த விஷன் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் அது எப்படி அட்டைன் பண்ணணும் நம்மளால் ஸ்ட்ராட்டஜிஸில் பண்ண முடியும். 9th one, strategic management enables an organization to dash instead of companies just responding to threats in their business environment. Definitely it will see இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா strategic management enables an organization to dash instead of companies just responding to threats in their business environment. To be proactive இல்லை the organization to determine when the threat will subside, avoid the threat. நம்ம த்ரெட்டை பெருசாக அவாய்ட்லாம் பண்ண முடியாது. ஓகே, அப்படியே இருந்தால் கூட எல்லா த்ரெட்டையும் அவாய்ட் பண்ண முடியாது. and then defeat the competitors. No, it doesn't seem to suitல கண்டிப்பாக 9A தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் அப்புறம் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம இன்ஸ்டெட்க்கு முன்னாடி என்ன போடணும்னு பார்க்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் அப்புறம் என்ன இருக்குது, இன்ஸ்டெட் ஆஃப் கம்பெனிஸ் ஜஸ்ட் ரெஸ்பாண்டிங் அப்போ நீ ரெஸ்பாண்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ப்ரோஆக்டிவாக இருக்கலாம், அப்படி தான் வரும். ஓகே, ஜஸ்ட் ரெஸ்பாண்டிங் டு த்ரெட்ஸ் இன் த பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட். நீ ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நீ ப்ரோஆக்டிவாக இருன்னு சொல்கிறாங்க. ஸோ 9A தான் ஆப்வியஸாக ஆன்சர். 10th one, read the following 3 statements தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, strategies have short range implication. Number 2, strategies are action oriented. Number 3, strategies are rigidly defined. ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்ட். ஆக்சுவலி ஓரளவுக்கு ஷார்ட் ரேஞ்ச் இம்ப்ளிகேஷன் தான், ரொம்ப லாங் டேர்மெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம், ஷார்ட் ரேஞ்ச் தான். 2வது ஆக்ஷன் ஓரியன்ட் கரெக்ட் தான், பட் ரிஜிட்லி டிஃபைன்டெல்லாம் யாரும் ரிஜிட்டாக இப்படி தான் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி டெஃபினட்டாக இருக்கும். ஸோ த ஆன்சர் ஷுட் பி 1 and 2 தான்.
1 and 2 A1 பார்ப்போமா 10 மட்டும் A1 பார்த்துக்கலாம் 10 A தான் ஓகே 11th ஒன் என்னது வாட் இன்வால்வ்ஸ் ஃபார்முலேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் எவாலுவேஷன் கிராஸ் ஃபங்க்ஷனல் டெசிஷன் செக்கிங்கு தட் எனேபிள் அன் ஆர்கனைசேஷன் டு அச்சீவ் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஃபார்முலேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் எவாலுவேஷன் ஆஃப் டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வர்றது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு தான் ஏன்னா இங்கே இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு எவாலுவேஷன் நடக்கும் அந்த எவாலுவேஷனில் மானிட்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு ஏதாவது அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா வில் டூ அதான் பண்ணுவீங்க அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அலவுஸ் அன் ஆர்கனைசேஷன் டு பி மோர் என்னது ப்ரோஆக்டிவ் தான் நம்மளுடைய பெருசாக கமாண்டிங் பார்ட்டிசிபேஷன் அத்தாரிட்டேட்டிவ்லாம் இல்லை ப்ரோஆக்டிவ் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும்ல ஆக்சுவலி எப்படி வந்து நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதுக்கான ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும் சொல்யூஷன்லாம் அப்படின்றது they will tell us so it's very 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 important so 12 வந்து D தான் ப்ரோஆக்டிவ்